Taste the Daily. Taste the Daily. அதிமுகவைச் சேர்ந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மைத்ரேயன் சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். அதிமுக முன்னாள் எம்பி தற்போது திமுகவில் இணைகின்றார். அன்வர் ராஜாவை தொடர்ந்து மற்றொரு எம்பி திமுகவில் இணைகிறார் என்பது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செய்தியாக பார்க்கப்படுகிறது. மைத்ரேயனை பொறுத்தவரையிலே அவர் 1999 அதிமுகவில் இணைந்தார். அதற்கு முன்பு ஏற்கனவே பாஜகவில் இருந்து வந்தார். பாஜகவில் அவருக்கு போதுமான முக்கியத்துவம் இல்லை என்று சொல்லி அவர் அதிமுகவிலே அப்போது இணைந்தார். அவர் மயிலாப்பூர் சட்டமன்ற தேர்தலிலே போட்டியிட்டார். ஆனால் அவர் பாஜகவிடம் தோற்றார். அதனைத் தொடர்ந்து அவருக்கு ராஜ்யசபா சீட்டை அப்போதைய அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் ஜெயலலிதா அவர்கள் வழங்கியிருந்தார். அதைத் தொடர்ந்து கிட்டத்தட்ட 2019 வரை தொடர்ந்து 3 முறை அதிமுக சார்பில் ராஜ்யசபா எம்பியாக செயல்பட்டவர் மைத்ரேயன். தொடர்ந்து டெல்லியிலே அதிமுக சார்பில் அதிகார மையமாக திகழ்ந்தவர். அதாவது அதிமுகவிற்கும் டெல்லி தலைவர்களுக்கும் இடையே ஒரு உறவு பாலமாக நீடித்தவர் என்று கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு செல்வாக்கு மிக்கவராகவும் டெல்லி லாபி செய்யக்கூடிய நபராகவும் இருந்தவர் மைத்ரேயன். அவர் ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு இபிஎஸ் ஓபிஎஸ் என்று அதிமுகவில் பிளவு ஏற்பட்டது. அப்போது ஓபிஎஸ்ஐ சந்தித்து விட்டு வந்த காரணத்தால் அதிமுகவிலிருந்து அவர் நீக்கப்பட்டார். அதன் பிறகு தொடர்ந்து எந்த கட்சியிலும் செல்லாமல் அவர் தனியாகத்தான் இருந்து வந்தார். பிறகு 2 அணிகளும் இணைந்த போது கூட அவர் ட்வீட் போட்டிருந்தார். அதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம். அதாவது அணிகள் இணைந்தாலும் மனங்கள் இணையவில்லை என்ற ஒரு விஷயத்தை அவர் கொளுத்தி போட அது ஒரு பெரிய பரபரப்பாக மாறியது. அதன் பிறகு மீண்டும் பாஜகவிலே சென்று சேர்ந்தார். அவர் ஓராண்டு தான் இருந்தார். அங்கு அவருக்கு போதிய முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை என்று சொல்லி மீண்டும் அதிமுகவில் கடந்த ஆண்டு வந்து சேர்ந்தார். கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் சேர்ந்தார். இன்னும் ஓராண்டு கூட நிறைவடையவில்லை. அதற்குள்ளாக மீண்டும் அடுத்த கட்சிக்கு தாவ தொடங்கிவிட்டார். தற்போது திமுகவிற்கு சென்றிருக்கிறார். அவருடைய இந்த 26-27 ஆண்டு கால அரசியல் வரலாற்றில் பல கட்சிகளுக்கு தாவிய ஒரு அரசியல்வாதியாக அவர் மாறியிருக்கின்றார். அதாவது எங்கெல்லாம் அவருக்கு செல்வாக்கு கிடைக்குமோ அல்லது எங்கெல்லாம் அவருக்கு பதவி கிடைக்குமோ அதை நோக்கி பயணிக்கக்கூடிய நபராக மைத்ரேயன் மாறியிருக்கின்றார். வழக்கமாக ஒரு அரசியல் கட்சி தலைவர் அல்லது ஒரு முன்னாள் எம்எல்ஏ எம்பி செல்கிறார் என்றால் அவருடன் ஒரு 10,000 பேர் 20,000 பேர் அவருடைய சொந்த செல்வாக்கில் செல்வார்கள். ஆனால் மைத்ரேயனுக்கென்று தனி செல்வாக்கு இருக்கிறதா என்றும் அரசியல் வட்டாரங்களிலே கேள்வி எழுப்புகிறார்கள். ஆனாலும் கூட தொடர்ந்து அவர் பல முக்கிய கட்சிகளில் தொடர்ந்து அணிமாறி வருகின்றார். தொடர்ந்து பாஜக, அதன் பிறகு அதிமுக, மீண்டும் பாஜக, மீண்டும் அதிமுக, இடையில் ஓபிஎஸ் அணி என்றெல்லாம் பல அணிகளுக்கும் பல கட்சிகளுக்கும் மாறிய மைத்ரேயன் தற்போது திமுகவில் ஐக்கியமாகிறார். இனி திமுகவிலிருந்து அவர் செயல்படுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இவர் அதிமுகவிலிருந்து இப்போது திமுகவிற்கு தாவுவதற்கான முக்கிய காரணம் அதிமுகவில் கடந்த ஓராண்டாக இவருக்கு எந்த முக்கிய பதவியும் வழங்கப்படவில்லை. இந்த இணைந்த ஓராண்டில் அவருடைய ஆலோசனைகள் கேட்கப்படவில்லை. அவருக்கு உரிய அங்கீகாரம் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. இனி இந்த அதிமுகவில் நான் தொடர்ந்தால் என்ன, இல்லை என்றால் என்ன? இப்போது சென்ற அன்வர் ராஜாவுக்கு இலக்கிய அணி தலைவராக கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே அதுபோல தானும் திமுகவிற்கு சென்றால் தனக்கு முக்கிய பதவிகள் வழங்கப்படும், லைம்லைட்டில் இருக்கலாம் என்ற அடிப்படையிலே அவர் சென்றிருப்பதாக தெரிகின்றது. அண்ணா அறிவாலயம் வந்திருக்கக்கூடிய அவர் அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய துரைமுருகன் அவர்களை சந்தித்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் அவர்களை சந்தித்து அவர் முன்னிலையில் திமுகவில் இணைய இருப்பதாக தகவல். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ். Taste the Daily. Taste the Daily.